உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். சென்னையில ஒரு நாள் சுற்றுலா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணி கூட்டு போவாங்க. இந்த பக்கத்துல நீங்க சென்னை ஒன் டேல சுத்தி பார்க்கலாம். எனக்குமே தமிழ்நாடு டூரிசம்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப காலமா இருக்குது. என்னன்னா கோல்டன் பீச்சு, மெரினா பீச்சு, காந்தி மண்டபம், சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மியூசியம். இப்போ சமீபமாக அந்த ஒன் டே பேக்கேஜில் விஜயோட வீடு, நீலாங்கரை வீடும் இடம்பெற்றிருக்குதுன்னு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். உண்மை அதுதாங்க. ஏன்னா அந்த வீட்டை பார்க்கறதுக்குன்னே ஒரு நாளைக்கு அவ்வளோ பேர் வராங்க. அந்த வீட்டு முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அன்பினுடைய வெளிப்பாடாக அங்கே இருக்கிற ஒரு கேமரா முன்னாடி போயிட்டு, விஜயண்ணா நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்களா? விஜயண்ணா, நான் அங்கேருந்து வந்திருக்கேன், நான் செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கிறேன், நான் திருக்கழுக்குன்றத்துலேருந்து வந்திருக்கிறேன், நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறேன்ட்டு அப்படி கதறின காட்சிகள்லாம் இருக்குது. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த விஜயோட நீலாங்கரை வீடு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடாக சென்னையோட சுற்றுலா மையங்களில் ஒன்றா மாறிடுச்சு. இன்னைக்கு சங்கீதாவுடைய ஒரு மனு, விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய ஒரு மனு ஒன்று இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்படி தான் சொல்ல முடியும். அது அப்புறமா அதை பற்றி பேசுகிறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு பிரிட்டனை சேர்ந்த பிரஜை, விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 26 வருஷம் அவர் கூட குடும்பம் நடத்தினேன். குடும்பம் நடத்து இந்திய பெண்ணாக இங்கே இருந்தேன். ஆனால் நான் பிரிட்டன் பிரஜை. இந்த வீட்டில் தான், நீலாங்கரை வீட்டில் தான் நாங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். அதுக்குள்ளே ஒரு மனமுறிவு, பிரச்சனை, கொடுமை, போன சில தினங்களுக்கு முன்னே அந்த விவாகரத்து மனு, இதெல்லாம் தாண்டி இப்போ என்னன்னா, அந்த நீலாங்கரை வீட்டுக்குள்ள என்னை விஜய் விட மாட்டேன்றாரு. என்னையும் என் பிள்ளைங்களையும் மீறி உள்ள போலான்னு பார்த்தா அவருடைய வழக்கறிஞர்களை வச்சு என்னை மிரட்ட பார்க்குறாரு அப்படின்ட்டு ஒரு மனு வெளியே வந்திருக்குது. ஆனால் அந்த மனு பிப்ரவரி 22ஆம் தேதி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டு விடுமுறைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கோர்ட்டு விடுமுறை. இது எப்படி வெளியே வந்தது? சரி, இதனுடைய ரிஷி மூலம், நதி மூலம், அதுக்கப்புறம் போகலாம். பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சுக்க தெரியல, பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துகிற, மகளிர் தினம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு மாதிரி விமர்சனங்கள். ஒரு பிரபல டைரக்டர், ஹிட்லரோட, தமிழ்நாட்டுடைய ஹிட்லர் இவர் விஜய், அமீர் தான் டைரக்டர் அமீர், இவர் கையில் ஆட்சியை கொடுத்தா ஒரு ஹிட்லருடைய ஆட்சி தான் பண்ணுவார் அப்படின்னு ஆளாளுக்கு தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டு, ஓகே. நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, விஜய் செய்த மிகப்பெரிய தவறு அந்த கல்பாத்தி அகோரம் கல்யாணத்துக்கு த்ரிஷாவோட வந்ததுங்க. இது உண்மையிலே இது ஒரு ராஜதந்திரமோ சாதாரண தந்திரமோ ஒண்ணுமே கிடையாதுங்க. அது என்ன சொல்றது, ஓவர் திமிரு, ஓவர் கோபம், ஓவர் ஈகோ. இதனுடைய வெளிப்பாடு. பாதிப்பு உங்களுக்கு தான். பாதிப்பு உங்களை தாண்டி உங்களுடைய கட்சி நிர்வாகி, உங்களை கட்சியை நம்பி உள்ளவர்கள், உங்க கட்சியை முட்டு கொடுத்தவர்கள், நம்மளே சேர்த்து திட்டுறாங்க, கொடுத்து கொடுத்தவங்க, இவங்க அத்தனை பேருக்குமான பாதிப்பு. சரி, விஜய் வாயை தரதா அது என்னன்னு தெரிஞ்சிட்டு போகுது. ஏன் நீங்க அதை கூட்டின்னு வரணும்? இப்ப பாருங்க, நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. விஜய் த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் ஆளாளுக்கு என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சு, ஒரு பெண்ணோட பாவத்தை நீ சம்பாதிச்சுக்கிறியடா, ஒரு பெண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்துறியடா, அப்படி இப்படிலாம் சொல்லி என்னை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. நான் த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வாங்க தான் சொன்னேன். நான் அவர் த்ரிஷாவோட வந்துட்டாரு பாருங்க. இப்போ என்ன மன்னிப்பு கேட்க வச்சிங்கல்ல, நீங்களா என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு மிக நியாயமான ஒரு கேள்வியை நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்டிருக்காரு. அதில் தப்பே கிடையாது. நீங்க அது த்ரிஷாவோட வந்ததுனால்தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன்லாம் பயங்கர அப்செட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா நான் திரும்ப சொல்றது, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களிடம் ஒரு அரசியல் பயணத்தில் இருந்தவர். 50 வருட அரசியல் அனுபவம்னா அவருடைய வாழ்க்கையில எத்தனை மீட்டிங்கை பார்த்திருப்பாரு, எத்தனை பிரச்சனைகளை பார்த்திருப்பாரு, இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் அது நடந்திருக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர் த்ரிஷா கூட வரந்து செங்கோட்டையன் மாதிரி மூத்த ஆட்கள் ஆலோசனை தானுங்க. இப்ப ஆலோசனை தான் உங்க கட்சியை வலுப்படுத்துவதற்காக, உங்க கட்சியை மேல தூக்கி நிறுத்துறதுக்காக வருகிற இந்த எலெக்ஷன்ல பெருவாரான ஓட்டு வாங்கறதுல அவங்களுடைய ஆலோசனை, அவங்களுடைய ராஜதந்திரம், அவங்களுடைய வியூகம், இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. அவங்களுடைய அனுபவம் சாதாரணம் கிடையாது. உங்களதுல உங்க மாதிரி சம்பவங்கள்லாம் எத்தனையோ பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இப்பெல்லாம் மீடியா இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, தெரிய ஆரம்பிக்குது. அது இல்லாத காலத்துல இலைமறி காய்மறியாக இருந்த விஷயங்கள்லாம் அதை எப்படி அதெல்லாம் டேக்கிள் பண்ணி இந்த அரசியல் பண்ண விதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்.
சரி, இதெல்லாம் மீறி சங்கீதா சொல்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள அவங்கள நீங்க சேர்க்க மாட்டேன்றீங்களா? அவ்வளோ பெரிய கொடுமைக்காரரா நீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விவாகரத்து மனுவில் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் தான் படித்தேன். விஜய் என்னை வீட்டில் வச்சு தான் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த விஜய் வீடுன்னு சொன்ன இல்லைங்களா, அதுதான் நான் சொல்றது. எப்படி சென்னையோட சுற்றுலா மையங்களில் ஒன்றாக இருக்கிறதோ அந்த வீட்டோட மதிப்பு, அது வீடு கிடையாது, வந்து ஏறக்குறைய ஒரு அரண்மனை. போயிட்டு வந்த ஒரு 2 நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, வந்து முக்கியமானவர்கள், அதனுடைய மதிப்பு வந்து 100 கோடி ரூபாய். அதில் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, வந்து இழைச்சி கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இழைச்சி கட்டுறது ரைட். அது விஜயோடைய சம்பாத்தியம். விஜய் நடிச்சாரு, கேமரா முன்னாடி இது பண்ணாரு, உயிரை பணையை வச்சு சண்டை காட்சியில் நடிச்சிருக்காரு. அவருக்கான வியாபாரம் இருக்கு, அவர் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, அவருக்கு 250 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதனால 100 கோடி ரூபாயில அந்த வீட்டின கட்டத்தில் தப்பு கிடையாது. அதே வேளையில் அதுல மனைவிக்கும் பங்கு இருக்கு, மகன்களுக்கும் பங்கு இருக்கு, மகளுக்கும் பங்கு இருக்கு. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒண்ணு கேட்டால் அந்த வீடோட பின்னணி என்னன்னா, விஜய் ஒரு சமயம் அமெரிக்கா போயிருந்தப்போ புளோரிடா அங்க வந்து டாம் க்ரூஸோட வீடு, அதை பார்த்து மலைச்சு போய் வீட்டு உள்ள போகணும். வெளியே நின்னே பார்த்து அதனுடைய இந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு அதனுடைய கட்டமைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா டாம் க்ரூஸோட மிக தீவிர ரசிகர் விஜய், இந்த மாதிரியான ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் கட்டினதும் தான் அந்த வீடு வந்து 100 கோடி ரூபாய் அப்படின்னா அப்படி இருக்கும் பாருங்க. எல்லா வசதி இருக்கும். இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குறிப்பா விஜய்க்கும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பையனும் வந்து கிரிக்கெட்னா இது பண்ணும். அதனால தனியா ஒரு நெட்டு கட்டி கிரிக்கெட்ல ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு கிரிக்கெட் நடக்குமோ அத்தனை விஷயங்கள் அதுல இருக்கு. லைட் உட்பட செட் பண்ணி வச்சு இருக்கு. ரைட்டு. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் சாமி கும்பிட்றதுக்கு, அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், அவர் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு சர்ச் வடிவில், சர்ச் மாதிரியே ரெடி பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு பூஜை ரூமை இவங்க வந்து சங்கீதா இந்து முறைப்படி அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு மினி கோவில் மாதிரி. அது அம்மனை வச்சு வழிபடுறாங்களா, கிருஷ்ணர் வச்சு வழிபடுறாங்களா தெரியல. வந்து இதுதாங்க அந்யோன்யம். வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சார்ந்த மதத்தை நீங்கள் பின்பற்றுங்க, உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடுங்க, நான் எனக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்றேன், எனக்கு சார்ந்த மதத்தை நான் இருக்கிறேன். இதுதான் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற அந்யோன்யம். இந்த அந்யோன்யம் எப்போ வெளிப்படுது, இந்த அந்யோன்யம் எப்போ வந்து திரிக்கப்படுகிறது, இந்த அந்யோன்யம் எப்போ உடைக்கப்படுகிறதுனா வெளியே வந்து பொதுவெளியில் வந்து இது மாதிரி பேசும்போது தான் ஆகிறது. நான் என்னங்க வந்து எனக்கு இந்தியாவில் எங்கேயுமே வீடு கிடையாது, நான் வந்து நடுத்தரில் தான் நிற்கிறேன். காரணம், நான் ஒரு பிரிட்டன் பிரஜை, எனக்கு வந்து நீலாங்கரை வீட்டில் வந்து பங்கு கொடுக்க சொல்லுங்க, என்ன உள்ள விட சொல்லுங்க. என்ன சாமி வந்து எவ்வளவு பெரிய மாளிகை கட்டினாலும் தூங்க போறது எந்த, சும்மா சொல்லுவாங்கல்ல, அது என்ன 10க்கு 10 8க்கு 8 தெரியல. வந்து ஒரு தம்மத்தொண்டு ரூமு, ஒரு கட்டில், ஒரு சேர் போட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு ரூம் இருந்தால் போதும். சில பேர் வந்து உட்காந்த இடத்துல தூங்கிடுவாங்க, வந்து உட்காந்த இடத்துல தூங்குவாங்க, பயணத்தில் தூங்குவாங்க, நினைச்ச உடனே தூங்கிடுவாங்க. அவங்களாம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய புண்ணியம் பண்ணவங்க. அந்த மாதிரி தூக்கம் வரவங்களாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான், தூக்கமே வராது, மாத்திரையா முழுங்குவான், ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் கட்டி என்ன வந்து ஒரு மனைவி மக்களோட சந்தோஷம் இல்லைன்னா அது என்னங்க பெரிய வாழ்க்கை. வந்து எவ்வளோ 5000 சதுரடியில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடு. 5000 சதுரடி, 100 கோடி மதிப்பு, நீச்சல் குளம், ஜிம்மு கிம்மு, ஹோம் தியேட்டரு, மார்பலு, ரஷ்ய முறையில் உருவாக்கப்பட்ட செயற்கை நீரூற்று எல்லாம் இருந்தும் போய் அப்பாடான்னு படுக்கிறது அந்த ஒரு பெட்டு தான், அவ்வளோதான். ஏன்னா விஜயோடைய ஆரம்ப கட்டத்தில் விஜய் பிறக்க சொல்ல ஒரு இன்டர்வியூவில் அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காங்க. கோடம்பாக்கத்தில் பவர் ஹவுஸ், அங்கே வந்து பாளையக்கார தெருன்னு இப்பவும் இருக்குது. வந்து அந்த பாளையக்கார தெருவில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார், ஏ ஜெகநாதன் டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கார். அந்த வீட்டுக்கு வாடகை வந்து 55 ரூபா பாருங்க, 55 ரூபா கொடுத்து அந்த வீட்டுக்கு வாடகையில் இருந்தோம் நாங்கள். கொடகோலின்னுவாங்க சென்னையில். அப்படி கொடகோலியில் இருந்து அப்புறம் எஸ்.ஏ. சந்திரசேகர் மேலே வந்து படங்கள் பண்ணி சாலை கிராமத்தில் காவேரி ஸ்ட்ரீட்டில் கடைசி அந்த தெருவோட கடைசியாக ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வீடு ஒன்று. அதன் பிறகு விஜய் வளர்ந்தார். ஸ்டேட் பேங்க் காலனி, இப்போ விஜய் ஆண்டனியும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் பக்கத்து வீட்டில் இருக்காங்களா, அது அவங்க வீடு தான். வந்து ஸ்டேட் பேங்க் காலனியில் அவ்வளோ பெரிய வீடு கட்டி இன்றைக்கி விஜய்க்கு வந்து ஜேஎஸ் கல்யாண மண்டபம், சோபா கல்யாண மண்டபம், ஒரு 4-5 பெட்ரோல் பேங்க் இருக்கிறதா சொல்கிறாங்க, 5 கேஸ் ஏஜென்சி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பிரபல தயாரிப்பாளர், அவர் பேரை சொல்ல, அவர் விஜய் வச்சு படம் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த சொத்தெல்லாம் பராமரிச்சிருக்காரு. அது ரைட்டு, அது அவங்களுடைய விஷயம். அது எவ்வளோ பேரில் சொத்து இருக்குதோ, பினாமி பேரில் இருக்குதோ, அதெல்லாம் ரைட்டு. ஒரு மனைவி வந்து
என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்றாருங்க. நான் வந்து நடுத்தரில் நிற்கிறேங்க, இவ்வளோ பெரிய மாளிகைங்க, என்னை ஒரு வழி விட்டா தாங்க என்னங்க, நான் என்னங்க பாவம் பண்ணேன், உங்களை நம்பி தானங்க லண்டன்லேருந்து வந்தேன். நான் பெரிய கோட்டீஸ்வரியாக இருக்கலாம், எனக்கு 4000 கோடி சொத்து இருக்கலாம், ஆனால் ஒரு கணவன் இருக்கிற வீட்டில் தான் நான் இருக்கணும், என்னை வந்து மிரட்டுறாங்க, என்னை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய அது வந்து அது வீட்டுக்குள்ளே. நான் ஏற்கனவே வந்து ஒரு பிரபல வாரதழில் எஸ்.ஏ. சந்திரசேகரோட பேட்டி ஒன்று எழுதியிருந்தேன். என் மேலே அவர் கூட கோவப்பட்டார். அவர் என்னன்னா பேச்சுவாக்கில் சொல்லிட்டார், அதை அச்சில் ஏற்றாதீங்கன்னு சொல்லியிருந்தா நான் ஏற்றுக்க மாட்டேன், அவர் சொல்லிட்டார் ஃப்ளோவில். அவரும் அவங்க மனைவியும் போய் அந்த வீட்டு முன்னாடி, இப்போ இருக்கிறலாம் அந்த வீட்டு முன்னாடி நின்று பேர பிள்ளைங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. வீட்டுள்ள கூப்பிடல, ஆனால் அந்த பேர பிள்ளைங்களை கூட அனுப்பல. வந்து அது யார் மேலே தப்புன்னு தெரியல, அது அவங்க குடும்ப விவகாரம், அது விடுங்க. ஆனால் ஒரு அப்பா அம்மா ஒரு வீட்டுக்குள்ளே சேர்க்காமல் இருக்கிறது, அது 1000 தான் தப்பு பண்ணியிருக்கட்டுங்க, அதெல்லாம் ஒரு பாவம் தாங்க, வந்து கர்மா. அது எல்லாருக்கும் தான், நான் விஜய்க்காக சொல்ல வந்து எல்லாரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு கர்மா பண்ணி அந்த கர்மாவை தீர்ப்பதற்காக அந்த கர்மாவை ஏதோ ஒரு வழியில் அதை வந்து கழிப்பதற்காக என்னென்னவோ அனுபவிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் தாண்டி ஒரு பெண் இவ்வளோ தூரம் வந்து கொந்தளிச்சு பேசுறதுல அது உண்மை இருக்கா பொய் இருக்கா? அந்த மனு வந்து முன்னாடி தாக்கல் பண்ணாங்களா, 2022 தாக்கல் பண்ணாங்களா, அது கோர்ட்டுக்கு வந்ததா, செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வந்ததா, சென்னை கோர்ட்டுக்கு வந்ததா, இதெல்லாம் தாண்டி அந்த பெண் சொன்ன ஒரு விஷயம், அந்த சொன்ன ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அந்த நடிகையோட பேரை கூட சொல்ல, அந்த நடிகையோட இருக்காரு அவரு, தேவைப்பட்டால் அந்த நடிகையோட பேரையும் புகைப்படத்தை வெளியிடுவேன்னு, இந்த நடிகை தான், நான் தான், என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு அங்கே செஞ்ச ஒரு வேலை தான் அரசியலில். இது பரமபதத்தில் அடிக்கடி சொல்லும், பரமபதத்தில் ஏனில ஏறின ஒரு விஷயம் பாம்பு தலையில் மாட்டி மறுபடியும் கீழே வந்தாச்சு. கேம் இங்கே வந்தாச்சு, மறுபடியும் 1 2 3 ஆரம்பிக்கணும். அது எப்படி ஆரம்பிப்பார், அது எப்படி முடிப்பார் என்பதை தாண்டி விஜய் கண்டிப்பாக அவருடைய தன்னிலை விளக்கத்தை சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா விஜய் நடிகர் கிடையாது, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். விஜய் வந்து இப்போ அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், அவரை கோடான கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைக்கான முடிவு விஜய் வாயை திறந்தால் மட்டும்தான் உண்டு. இதுல உண்மை இருக்கா இல்லையா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இடத்துல நாம இல்லை. மறுபடியும் இது வந்து ஒரு கணவன் மனைவிக்கான தனிப்பட்ட விஷயம், ஆனால் ஒரு பொதுவெளியில் வந்தாச்சு. இதில் யார் மீது குற்றம்? உண்மையாகவே வந்து விஜயோட மணி சங்கீதாவை யாராவது இயக்குகிறார்களா? ஒரு பெரிய அரசியல் கட்சி அவரை வந்து பொம்மலாட்ட மாதிரி வந்து கையில் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காங்களா? தெரியல. வந்து யாமறியன் பராபரமே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.